ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, நான் உங்கள் ஐஷு கார்த்தி. வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்க போகிறீங்கன்னா, ஒரு குக்கிங் vlog தான் பார்க்க போகிறீங்கோ. ஸோ நான் இன்றைக்கி என்ன சமைச்சேன்னு பார்த்தீங்கன்னாக்கா, சிக்கன் கொழும்பு. பார்த்திங்களா எப்படி ஆவி பறக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ சிக்கன் கொழும்பு, அதுக்கப்புறம் சிக்கன் கிரேவி லைக் 65 மாதிரி. ஸோ இது எப்படி சமைக்கிறதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அதுக்கு முன்னால் இந்த சேனலை யார் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கோ, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் மக்களே. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஸ்டவ் பற்ற வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் கடாய் வைங்கோ. ஸோ அதில் வந்து 4-5 டீஸ்பூன் வந்து ஆயில் போட்டுக்கோங்க. ஸோ ஆயில் போட்டுக்குன்னு அது ஹீட் ஆன பிறகு நெக்ஸ்ட்டு வந்து பட்டை லவங்கம். ஸோ அது ரெண்டு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஹீட் ஆன பிறகு நான் வந்து ஃபஸ்ட்டு மசாலா அரைச்சிக்கிறதுக்கு தான் பண்ணுறேன். பாருங்கள், தக்காளி பெருசாக, அதுக்கப்புறம் வெங்காயம், கொத்தமல்லி, அப்புறமா கொஞ்சம் தேங்காய். ஸோ இதெல்லாமே போட்டு வறுத்துக்கணும். ஸோ நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க, டீப் ஃப்ரை. அப்புறமா ஒரு பச்சை மிளகா. ஸோ இது எல்லாமே போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு டூ தக்காளி தான் எடுத்துன்னு இருக்கிறது. நான் 2 தக்காளி, ஒரு வெங்காயத்தில் பாதி வெங்காயம் நான் என்னது மசாலாவுக்கு போட்டு நறுக்கிறேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் சின்னதாக நறுக்கிக்கிட்டு ஸோ அது வந்து கொழும்புல யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி இது கனடா ஸ்டைலில் தான் பண்ணுறது மக்களே. இந்த மாதிரி மசாலா வச்சு அரைச்சிக்கின்னு நீங்கள் கொழும்பு வச்சா நல்லா டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் சிக்கன் கொழும்பு. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள், செம்மையாக வரும். ஸோ இது நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நான் எல்லாமே போட்டு ஃப்ரை பண்ணி நடக்கிறேன். ஸோ அது வந்து நல்லா டீப் ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஸோ நல்லா ஹீட் ஆகட்டும், நல்லா வேகட்டும். பாதி வேக்காடு இருந்தால் நல்லா இருக்காது. ஸோ நல்லா வேகட்டும். ஸோ அதுக்கப்புறம் வந்து நான் இது மல்லித்தூள்னு சொல்லுவாங்கள்ல, கொரியண்டர் பவுடர், அது கொஞ்சம், அப்புறமா கொத்தமல்லி, இது லாஸ்ட்டில் போட்டுக்கணும். அந்த வாசனைக்காக நல்லாயிருக்கும். ஸோ அது கூட போட்டு வதக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து மிக்ஸி ஜாரில் இது போட்டு அரைச்சிக்கணும். தரியாக அரைச்சிக்கோங்க மக்கள். ஸோ போட்டு நறுக்கிறேன் பாருங்கள். லாஸ்ட்டில் வந்து ஸ்டவ் சிம்மில் வச்சுன்னு அது கொரியண்டர் பவுடர் போட்டுக்கணும். நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் அது கொஞ்சம் ஸ்டவ்லேருந்து கீழே இறக்கிட்டு கொஞ்சம் ஆறட்டும். தட்சணம் எடுத்துகிட்டு நீங்கள் மிக்ஸி ஜாரில் போட்டால் சூடாக இருக்கும். ஸோ அதனால நீங்கள் ஒரு மிக்ஸி ஜார், அது ஆறின அது கொஞ்சம் கூலான பிறகு அதை எடுத்துகிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டுன்னு அரைச்சிக்கோங்க. ஸோ நான் செப்பரேட்டாக வந்து இது வச்சுருக்கிறேன். ஸோ சிக்கன், அதில் கொஞ்சம் சிக்கன் அப்பயே கழுவிட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கிறேன். ஸோ கவுச்சி வாசனை இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிக்கின்னு நான் குக்கரில் தான் சீக்கிரம் ஆகும். ஸோ குக்கரில் வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டுக்கின்னு ஸோ நான் ஹீட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக சோம்புத்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் அவ்வளோ சோம்புத்தூள் யூஸ் பண்ணிக்கின்னு இருக்கிறேன். அதுக்கப்புறம் வெங்காயம், அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறமா கருவேப்பிலை ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம ஹேருக்காகட்டும், ஸ்கின்காகட்டும். ஸோ எல்லாம் நம்ம சமையல் செய்யும்போது அது யூஸ் பண்ணிக்கோங்க, நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் சிக்கன் எடுத்து வச்சிருந்தேன் இல்லையா, ஸோ அது போட்டுக்கின்னு மிக்ஸ் பண்ணின்னு இருக்கிறேன் நான். ஸோ அது ஃபஸ்ட்டு அந்த ஆயில் கூடவே அந்த சிக்கனை வேக வச்சுக்கோங்க. தண்ணி எதுவும் போடாதீங்க, ஏன்னா சிக்கனில் தண்ணி இருக்கும். ஸோ அதுவே போதும். அதில் கொஞ்சம் உப்பு, அதுக்கப்புறம் சில்லி பவுடரு, ஸோ அது கொஞ்சம் போட்டுக்கின்னு நல்லா வேக வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இது வச்சுருக்குறோம் இல்லையா, நான் ஜாஸ்தி. ஸோ இப்போ உப்பு போட்டுருக்கேன். ஒரு 5 மினிட்ஸ் வேகட்டும் அந்த சிக்கன். வெஸ்டர்ன் தான் சிக்கன் மசாலா யூஸ் பண்ணின்னு இருக்கேன் நான். சிக்கன் மசாலா, அதுக்கப்புறம் சில்லி பவுடரு, அதுக்கப்புறம் உப்பு, இவ்வளோ தான் போட்டு வேக வச்சுன்னு இருக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் நான் அரைச்சி வச்ச
அந்த மசாலாவை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. கூட ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி இருக்கும் இல்லையா, ஸோ கெட்டியாக இருக்குது. ஸோ அந்த ஜாரில் இருக்கிற தண்ணியே யூஸ் பண்ணிக்கோங்க. போதும், அதுவே தண்ணி ஜாஸ்தி யூஸ் பண்ணிக்காதீங்க. நெக்ஸ்ட்டு வந்து மல்லி என்னது கொத்தமல்லி கொஞ்சம் லாஸ்ட்டில் வச்சுருந்தேன். ஸோ அது வாசனைக்காக மேலே போட்டுக்குன்னு இப்போ டைமில் நீங்கள் உப்பு அப்புறமா சில்லி பவுடர் காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு பாருங்க, டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு குக்கர் மூடியை உல்ட்டாவாக போட்டு வச்சுருக்கிறேன். ஏன்னா கொதி வந்த பிறகு நான் இந்த காரம் உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் விசில் விடுவேன். ஸோ அந்த பச்சை வாசனைலாம் போட்டோன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு வந்து இங்கே என்ன பண்ணுறேன்னா சிக்கன் 65 லைக் கிரேவி மாதிரி எப்படி பண்ணுறது, இது வந்து எங்கள் டேடிக்கு ரொம்ப பிடிக்கும். இது எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சமாக தான் செஞ்சுருக்கேன் மக்களே. உங்களுக்கு எப்படி வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கே வந்து நான் கபாப் மசாலா எந்த மசாலாவும் ஆட் பண்ணல. சிக்கன் கழுவிட்டு அது கூட கொஞ்சமாக டர்மரிக் பவுடர், மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் சில்லி பவுடர், அதுக்கப்புறம் கொஞ்சமாக சிக்கன் மசாலா இவ்வளோ போட்டு நல்லா மேரினேட் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே விட்டுருந்தேன். ஸோ இப்போ வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அந்த தவா வச்சுட்டு அதுக்கு மேலே வச்சு ஃப்ரை பண்ணியிருக்கிறேன். ஸோ அவ்வளோதான் மக்களே, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். டேஸ்ட் வந்து அல்டிமேட்டாக இருக்கும். எப்போவுமே ஆயிலில் ஃபுல்லாக பேஸ்ட் பண்ணி சாப்பிட்றதோட நம்ம இந்த மாதிரி வேக வச்சு சாப்பிட்டா செம்மையாக இருக்கும். இது என்னோடய டிப்ஸு, ட்ரை பண்ணி பாருங்கள், செம்மையாக இருக்கும். ஸோ ஆயில் தடவின்னு இருக்கேன், ஏன்னா தளம் பிடிக்கும் இல்லையா, ஸோ அதனால. ஸோ நல்லா ஃப்ரை பண்ணுங்க மக்களே. அது கொஞ்சம் ஆயிலெல்லாம் போட்டு நான் ஃப்ரை பண்ணின்னு இருக்கிறேன். ஸோ ஒரு 15 மினிட்ஸ் வேக வச்சா போதும், நல்லா டீப் ஃப்ரை ஆகிடும். ஸோ அவ்வளோதான் மக்களே, ஆயிலே இந்த சிக்கன் நல்லா வேகணும், அதுதான் ஒரு டேஸ்ட்டு. ஸோ அவ்வளோதான் மக்களே. இப்போ பாருங்கள், குக்கர் கொழும்பு ஆயிடுச்சு. 2 விசில் கூப்பிட்டுச்சு. ஏன்னா பாதி நம்ம சிக்கன்லேயே வேக வச்சுருப்போம் இல்லையா, ஸோ 2 விசில் போதும், அதிலே வெந்துடும், இல்லைன்னா கொழன்னு ஆகிடும். ஸோ பாருங்கள், நல்லா வெந்திருக்கு. கொழும்பு கூட தண்ணியாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் நீங்கள் கொதிக்க விட்டாவே கட்டியாகிடும் கொழும்பு, ஏன்னா தேங்காய் போட்டுருக்கோம் இல்லையா, கெட்டியாகிடும் கொழும்பு. ஸோ சிக்கன் ஃப்ரை, சிக்கன் கொழும்பு, அதுக்கப்புறம் ரைஸ் சாதம் ரெடி ஆகிடுச்சு மக்களே. உங்களுக்கு இது பிடிச்சிச்சினாக்கா நீங்களும் ஒரு வாட்டி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் மக்களே, செம்மையாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா ப்ளீஸ் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு வரும். அது வரைக்கும் தேங்க்யூ, பை, டேக் கேர்.